எனக்கு இட்லி ரொம்ப பிடிக்கும். தோசை பிடிக்காதா அப்படின்னு கேட்டா, ஆக்சுவலா வந்து இப்ப நான்லாம் வந்து அது இல்ல எனக்கு தோசை வேண்டாம், எனக்கு இட்லி குடுத்துருங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டேன். ஏன்னா, எனக்கு தோசை பிடிச்சிட்டு இருந்தது, எனக்கு ஒருத்தர் தோசை சுட்டு குடுத்துட்டு இருந்த வரைக்கும். எனக்கு தோசை பிடிக்காம போனது, நான் சுட்டு குடுத்துட்டு இருக்கும்போது. ஸோ நம்ம எல்லாருக்கும் செஞ்சுட்டு, நமக்கு ஒரு 2 தோசையோ, 3 தோசையோ அந்த தோசைய சுட்டு நம்ம தட்டுல கொண்டு வந்து உட்கார்ந்து சாப்பிடுறதுக்குள்ள, அது ஆறியே போயிரும். அந்த மேல இருக்கிற தோசை தான் சூடா இருக்கும். கீழ இருக்கிற தோசைலாம் ஆறி போயிரும். அந்த ஆறிப்போன தோசை சாப்பிடுறதுக்கு சுத்தமா பிடிக்காது. ஸோ அதனால சுட சுட செய்ற இட்லி தான் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ லைஃப்லயும் இந்த மாரி பல விஷயம் நடக்கும். நடந்துட்டுருக்கும். அந்த மாரி எந்த விஷயம் உங்களுக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லுங்க. இன்னைக்கு எனக்கு இந்த இட்லி தோசை ஞாபகம் வந்துச்சு. உங்க கூட ஷேர் பண்ணலான்னு தோணுச்சு. உங்களுக்கும் இதே மாரி வேற ஏதாவது நீங்க சின்ன சின்ன விஷயமா இருக்கலாம். பெரிய விஷயமா இருக்கணும்லாம் அவசியம் இல்ல. சின்ன சின்ன விஷயமே நம்ம வந்து பிடிச்ச விஷயத்த நமக்கு பிடிக்காத மாரி நம்ம லைஃப் ஸ்டைலே மாறி போய் வாழ ஆரம்பிச்சுருவோம். ஸோ எனக்கு இன்னைக்கு இட்லி தோசை. உங்களுக்கு எந்த விஷயம் இந்த மாரி நீங்க மாத்திக்கிட்டீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும்ல ஒரு சில விஷயம். எனக்கு எங்க அம்மா சுட்டு குடுத்துட்டு இருந்த வரைக்கும் தோசை ஆனியன் தோசை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி தோசை நெறைய சாப்பிட்டுட்டு தான் இருந்தேன். அதுவும் கார சட்னி வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டா இருக்கும். ஆனா இப்போ எனக்கு தோசையே எனக்கு பிடிக்காது. அது ஹோட்டல்ல போய் சாப்பிடலாம்ல அப்படின்னு தோணும். நமக்கு இங்க மெல்பர்ன்ல ஒரு தோசை $12. $12 குடுத்தா அந்த தோசை அதுவும் அந்த தோசை மாவு மாரியே இருக்காது அது. அது என்ன மாவுல செஞ்சாங்கன்னே கண்டுபிடிக்கிறதே பெரிய ரிசர்ச் பண்ண வேண்டியதா இருக்கும். அப்படி ஒரு தோசை சாப்பிடணுமா அப்படின்னு தோசை சாப்பிடுறதே நிறுத்திட்டேன். சுட சுட இட்லி செஞ்சுட்டு, ஸ்டவ் ஆஃப் பண்ண உடனே எடுத்து என் தட்டுல அந்த கொதிக்க கொதிக்க இட்லிய போட்டு, நமக்கு பிடிச்ச சட்னியோ, சாம்பாரோ வச்சு சாப்பிடும்போது அதில இருக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேற மாரி. ஸோ அந்த டேஸ்ட்டுக்கு நான் பழக ஆரம்பிச்சுட்டேன். இந்த மாதிரி நீங்க எந்த விஷயத்துக்கு நீங்க உங்கள மாத்திக்கிட்டீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. ஹேவ் அ கிரேட் டே.